Allahu 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 Allah Allahu 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 Allah
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் ரமலானுடைய முதல் தராவி இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நோன்பு நோக்க இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய தராவிகையும் நோன்பு நோக்குதலையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. வாங்க, நெருங்கி வந்தது. மிகச் சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக அனுப்புகிறேன். இன்று சூரத்துல் பக்ரா துவங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சூரத்துல் பக்ரா முடிந்துவிடும். ஒட்டுமொத்த குர்ஆனிலேயே மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. அந்த சூரத்துல் பக்ராவினுடைய மகிமை, அதிலே நாம் பேண வேண்டிய விஷயங்கள், அதிலே மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தையும் நாளைய தினம் சொல்கிறேன். இன்று மனதில் பதிய வைப்பதற்காக சொல்கிறேன். ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் கட்டாயம் ஓதியாக வேண்டிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு காட் கிஃப்ட். நாம் வீட்டை சொல்லுகிறோம், வண்டியை சொல்லுகிறோம், நல்லதொரு நிலம், நல்லதொரு வீடு, மனை, இவைகளெல்லாம் காட் கிஃப்ட் என்கிறோம். உண்மையிலேயே நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கி வைத்திருக்கிறார் என்றால், ஒட்டுமொத்த குர்ஆனினுடைய நிச்சோடு சாரம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு இதயம் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கும் உள்ளே ஒரு இதயம் இருக்கிறது. அந்த இதயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொண்டே வருவேன். அதிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கல்பு, இதயம் என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுதான் அதனுடைய இருதயம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சூரத்து ஷிஃபா, அதை ஓதி தண்ணீரிலே ஊதி குடித்தால் ஷிஃபா கிடைக்கும். சூரத்து ஷஃபா, நமக்கு நாளைய கியாம நாளிலே சிபாரிசு செய்கின்ற சூரா. நபி அவர்கள் சொன்னார், எத்தனை தடவை திரும்ப திரும்ப ஓதினாலும் கூட சடைவே ஏற்படாத ஒரு சூரா. சபா மசானி, 7 ஆயத்துகளை கொண்ட சூரா. நபி அவர்கள் சொன்னார். இதிலே பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்கள் அத்துணை நபர்களையும், அதிலே மனிதர்கள், ஜின்கள் அத்துணையும், புழு பூச்சிகள், பரப்பன, மிதப்பன, நடப்பன, ஊர்வன அனைத்தையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்புக்கு, அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதை மனிதன் சொல்லும் போது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். யாருக்கும் எந்த புகழும் இல்லை. யார் யாரை புகழ்ந்தாலும் அந்த புகழ் அல்லாஹுக்கே சொந்தமானது. எனவே தான் யாரேனும் நம்மை புகழ்வார்களேனால் உடனே சொல்லிவிட வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் என்னை புகழுகிறீர்கள், அந்த புகழுக்கு அவனே சொந்தக்காரன். அந்த புகழை நாம் வாங்கிக் கொள்ளக்கூடாது. சஹாபிகளை புகழ்ந்தால் அவர் புகழ்ந்தவர் அந்த இடத்தை விட்டு நகன்ற மாத்திரத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே சொல்வாராம், யா அல்லாஹ், என்னை பற்றி தெரியாமல் புகழுகிறார், அவர் புகழ்ந்தார் என்பதற்காக என்னை சோதித்து விடாதே, என்னை பற்றி உனக்குத்தான் தெரியும், எனவே என்னை மன்னித்திரு என்று கேட்பார்களா? புகழக்கூடியவர் புகழ்ந்து விட்டு சென்று விடுவார். வரக்கூடியதை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். எனவே சொல்லி பழக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், 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 ஹர் பாத் பர் அல்ஹம்துலில்லாஹ், ஹர் சீஸ் பர் அல்ஹம்துலில்லாஹ், ஹர் ஹாலத் பர் அல்ஹம்துலில்லாஹ். அத்துணை நிலைகளிலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும், அவனுக்கே எல்லா புகழும். இப்படி சொல்லி பழக வேண்டும். என்ற ஒரு மனிதர் தன் வாழ்நாளெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வாரோ, அல்லாஹ் அவரது புகழை நிலைத்திருக்க வைப்பான், கேவலப்படுத்தவே மாட்டான். அடுத்து பாருங்கள், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான், இந்த உலகத்திலே அவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்காதவர்கள் அனைவருக்கும் கருணை காட்டக்கூடியவர். அர் ரஹீம், நாளை கியாம நாளிலே முஃமின்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடிய. யாரெல்லாம் ஒரு மனிதர் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் 3 தடவை சொல்லிவிட்டு துஆ செய்தால் துஆ கபூல். இனி அடுத்து பாருங்கள், மாலிக் யௌமித்தீன், நாளை கியாம நாளையின் அதிபதி அவன்தான். எந்த அதிகாரங்களும் செல்லாது.
இந்த உலகத்திலே ஒருவனை அதிகாரமாக ஆக்கி ஆட்சியாக ஆக்கி ஒருவனை அடிமைப்படுத்தி வாழ நினைக்கிறான், அங்கே எதுவுமே செல்லாது. அவன்தான் மாலிக், அவன்தான் அதிபதி. எனவேதான் யா மாலிக்கல் முல்க் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று காலையிலும் மாலையிலும் மிக அதிகமாக இல்லை ஒரு 11 தடவை சொல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நம்மை வீழ்த்துகின்ற சக்தியே இல்லாமல் போய்விடும். நம்மை வீழ்த்துவதற்காக கங்கணம் கட்டுவார்கள் அல்லவா, வரட்டும் சந்தர்ப்பம் வருவோம், அந்த நேரத்தில் மண்டையில் அடிக்கிறவாறு அல்லாஹ் திருப்பி அடித்து விடுவான். யா மாலிக்கல் முல்க் யாதல் ஜலாலி வல் இக்ராம். அப்படி இருந்தா கொஞ்சம் பாருங்கள், அதற்கடுத்து என்ன, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி கேட்கிறோம். பத்ர் யுத்த களத்திலே நபி அவர்களது நாவிலே இது மட்டும்தான் இருந்ததா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இதையே சொல்லிக் கொண்டிருந்தார்களாம் நபி அவர்கள். அப்படி என்றால் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சூறாவினுடைய இருதயமே அதுதான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எந்தெந்த சூழலாக இருந்தாலும் சரி, மனதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது, என்ன ஆகுமோ தெரியவில்லை என்கிற பயமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், பேஹத் பேஹிசாப், எண்ணிக்கையெல்லாம் இல்லை, சொல்லிக்கொண்டே இருந்தால் உள்ளம் சாந்தியாக. பிறகு என்ன, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயா. நேரான பாதை வேண்டும். உலகத்திலே அவன் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி அத்துணை விஷயங்களிலேயும் ஹிதாயத் வேண்டும். நாம் ஹிதாயத் என்றாலே ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு மட்டும், தொழுகை வணக்கத்துக்கு மட்டும் ஹிதாயத் என்கிற ஒரு துணி எடுக்க போனா கூட ஹிதாயத் வேண்டும். நாம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு, நாம ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு ஹிதாயத் வேண்டும். ஒரு வஸ்துவை தேடி அலைகின்ற ஒரு சூழல் இல்லாமல் மிகச்சரியாக சென்று ஒரு வஸ்துவை வாங்கினால் அதற்கு ஹிதாயத் வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், யா அல்லாஹ், நீ யாரை கோபித்தாயோ அவர்களின் பாதை எனக்கு வேண்டாம், யார் வழி தவறி போய்விட்டார்களோ அவர்களுடைய பாதையும் வேண்டாம். அதாவது நசாராக்களின் பாதையும் வேண்டாம், யூதர்களின் பாதையும் வேண்டாம், எனக்கு நீ நியமத் செய்த நல்லடியார்களின் பாதையை காட்டு. அப்படி என்றால் யூதர்களுடைய பாதை, கிறிஸ்தவர்களின் பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? அப்படியே உண்டா இஸ்லாத்திற்கு மாற்றம். நபி அவர்கள் சொன்னார்கள், தாடியை வளருங்கள், மீசையை நெருக்குங்கள். ஆனால் மீசைய கட்டைய வச்சிருக்காரு, தாடியை ஒழிச்சு நிற்கிறார். யூதர்களின் வழக்கம். இன்று எதையெல்லாம் ஃபேஷன் என்று உலகத்திலே வந்திருக்கிறதோ அனைத்தையும் அவர்கள் தான் வெளியாக்குகிறார். எப்படி ஒரு நேரத்திலே தொலை என்று போட்டான் சட்டை, தொலை என்று பேக் என்று போட்டு, பிறகு வத்தல் ஒட்டி போய் அதை எப்படித்தான் காலை நுழைக்கிறார்கள் என்கிற அளவுக்கு, பிறகு சட்டையை தொலை என்று போட்டான், பிறகு வந்தால் சட்டைக்கு மேலே ஷார்ட் ஷர்ட் என்று, அத்துணையும் என்னென்னலாம் உலகத்தில் வருகிறதோ அனைத்தையும் அவர்கள் தான் வெளியாக்குகிறார்கள். முடியை அழகாக வைத்திருந்தார்கள். இப்பொழுது பார்த்தால் மேலே உடக்கான் மாதிரி மேலே முடியும். நல்ல ஈமான்தார்கள், தொழுகையாளிகள், அவர்களது பிள்ளைகளும் கூட அப்படி இருக்கிறார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உங்களுக்கு ஃபேஷன் தெரியாது, இன்னைக்கு காலத்தில் இப்படி போனாத்தான் என்ன மதிப்பாங்க என்று பரகோலமாக திரிகின்றது. முடி அப்படியே அந்த முடியோடு அப்படியே வருகிறார். இல்லை இல்லை, நமக்கு மிக அழகாக சொல்லி தந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஆடையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், நடை உடை பாவனை அனைத்திலையும் இஸ்லாம் என்ன சொல்கிறது அதை நாம் பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் கேட்டதின் பிரகாரம் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவார்.